முதல்ல தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. பரியேறும் பெருமாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது நீங்கள் கொண்டாடினீங்க. அது உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அந்த மாதிரியான ஒரு படம் வந்து ஒரு சர்ஃபெக்சல் இல்லை, ஏரி இல்லை, எது போட்டாலும் கழுவணும் போகாத ஒரு ஜாதின்னு ஒன்று. அதோட தீவிரவாதத்தையும் ரொம்ப அழகாக சொன்ன படம் அது. அதை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டாடினீங்க. அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அதுக்கும் சரி. இதோ நேற்று ரிலீஸ் ஆன ராட்சசன் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக. ஸோ அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் படம் 96, அது எங்கள் படம்னு இல்லை, இது இந்த பிரேம்குமார் அப்படின்ற ஒரு ஆள் எடுத்த அந்த ஆளுக்கு மட்டுமே சொந்தமான படம். ஆனால் பார்க்குற அத்தனை பேருக்கும் சொந்தமான படம் இது 96. ஸோ இதை அதாவது எப்படி வருதுன்னா, புழு சட்டை மாறன் வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டார் படத்தை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி விமர்சனம், திரைப்படம், மக்கள் ரசனை, வேலை பார்த்தவங்க, அது மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒன்றா ஃபார்ம் ஆகுது எனர்ஜி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மேடையில் எல்லோரும் பேசும்போது கவனிச்சுட்டே இருந்தேன். எல்லா பெரிய மனுஷங்களும் சின்ன படத்தெல்லாம் பேசுனாங்க. இந்த சின்ன பசங்களாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசுனாங்க. இந்த வயசுலேயே அவங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது. இந்த மெச்சூரிட்டி, அதாவது நான்லாம் மேடையை பார்த்து என்னோட நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். எப்போ இந்த உலகத்தை நம்மளோட கம்பேர் பண்ணி தான் நமக்கு பழக்கம் இல்லையா? அந்த மாதிரி நான் என்னோட தான் இந்த உலகத்தையும் சக மனுஷனையும் இன்னொருத்தன் போடுற உடையும் காரையும் இல்லை ரோட்டையும் மற்ற நாட்டையும் பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்ந்தால் நமக்கு பழக்கம். ஸோ அந்த மாதிரி என்னோட கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கம்பேர் பண்ணி பார்க்குற பட்சத்தில் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப மெச்சூர்டாக அழகாக நல்லா முதல்ல மேடையில் பேசும்போது விறுவிறுத்து மயக்கம் போட்டு விடாத குறையாத மேடையில் பேசியிருக்கேன். நான் ரொம்ப அசால்ட்டாக மெச்சூர்டாக பேசுனாங்க. மனசில் இருக்கிறத சாதாரண வெளிப்படுத்துகிறாங்க. ரொம்ப ப்யூராக இருக்கிறாங்க. அது சினிமா எந்த விதத்துலேயும், பாராட்டும் புகழும் எந்த விதத்துலேயும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நண்பர்கள் எந்த விதத்துலேயும் அவங்களையும் அவங்க சிந்தனையும் கெடுத்துடாமல் அவங்க அறிவு மென்மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கட்டும். அவங்க இந்த படத்தை பற்றி தேவையான எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அனுபவத்தை நிறைய பேர் பகிர்ந்துட்டாங்க. ஸோ எனக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி படம் ரிலீஸ் அன்னைக்கு இருந்த பிரச்சனை அது இருக்கிற சகஜதானே வச்சுக்கோங்களேன். அது யார் மேலேயும் இங்கே குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது வந்து யாரும் ஒருத்தர் யாரையும் டார்கெட் பண்ணி பண்ணுற தவறும் இல்லை. இது ஏற்கனவே க்ரியேட் பண்ணப்பட்டது, இங்கே இருக்கிறது. இது எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது. வட்டத்தில் எது தொடக்கம் எது முடிவுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எது தொடக்கம் எது முடிவு, யார் மேலே பழி போடணும் அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது. யாரும் இதுக்கு பொறுப்பும் அல்ல. பட் இதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண லலித் முக்கியமான ஆள். அன்றைக்கி இரவு நந்தகோபால் அவர்கள் பட்ட கஷ்டம் அதையும் நான் நேரில் பார்த்தேன். பட் வேறு வழி இல்லை. சில சமயம் லைஃப் நமக்கு இதெல்லாம் ஒன்று கொடுக்கும். என் லைஃப்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன்னு. ஏன்னா யார் மேலே எவ்வளோ பாரம் வைக்கிறானோ எவன் எவ்வளோ தாங்குறானோ அவனுக்கு தான் இருக்குது. அவன் அந்த பாரத்தை தாங்கி கடந்து போக முடியும்னா அவனுக்கு இன்னொரு கட்டத்துக்கு போக முடியும் லைஃப்பில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் லைஃப்பில் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விஷயம் தான் கடந்து வந்திருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது என்னமோ எனக்கும் எங்கள் டீமுக்கும் முறையாக நடந்ததில்லை. சினிமாவில் இது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கிறது தான். இது எல்லா தொழிலுக்கும் வேறு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் அது பெரிய விஷயமே இல்லை. பட் இதில் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது லலித் அவர்களுக்கு. இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ரிலீஸ் பண்ண லலித் அவர்கள். இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நந்தகோபால் அவர்கள் எப்படி இந்த கதையை மீனா நீ இல்லைன்னா நான் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து படத்தை செலக்ட் பண்ணாரோ, ஒரு காதலிச்சு ஒரு படம் பண்ணாரோ, அந்த படத்தை பார்த்துட்டு அதே அளவு காதலோட இது செம படம், இது மக்களை போய் சேரணும், கடைசி நிமிஷத்தில் அவர் வாங்கினது இல்லை அவர் காசுக்கு மேலே போடுறதா இருந்தாலுமே அவர் தன்னை மீறி அது முன்னாடி வந்து அதை எடுத்து கொண்டு வந்தார். ஸோ அவருக்கும் இவ்வளோத்தையும் தாண்டிட்டு இந்த படத்தை ரசித்து இன்றைக்கி வந்து மேடையில் உட்காந்து ரசித்து பேசின நந்தகோபால் சாருக்கும் மற்ற உட்காந்துருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் சரி மிகப்பெரிய நன்றி. அண்ட் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நல்ல படங்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ் சினிமா இந்த நீங்கள் பாராட்டுற போதையில் அந்த போதையை வேண்டி அடுத்து வரவங்களும் இந்த போதைக்கு ஆசைப்பட்டு கொண்டாடுவாங்க. புதுசாக படங்களை சிந்திப்பாங்க. புதுசாக இன்னும் நல்ல படங்கள் வரும். அது பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் உங்கள் அறிவுக்கும் சிந்தனைக்கும் பாராட்டுக்கும் மிக்க நன்றி. பிரேம் சார் வந்து முதலாக இந்த திரைப்படத்தோட கதையை நரேட் பண்ணுறேன்னு கேட்டார் என்கிட்ட.
எனக்கு இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. டப்பிங் ஆர்டிஸ்ட் சிங்கருக்கெல்லாம் யாரும் கதை என்ன, ஹீரோ ஹீரோயின் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க சார். என்னன்னே புரியல. நான் வந்து ராகுல் வேற கூப்பிட்டு கேட்டேன். ஐ மீன் ராகுல் என் கணவர். இது நரேஷன்னா இது எப்படி கேட்கணும், ப்ரொசீஜர் என்ன, ப்ராசஸ் என்னெல்லாம், பிகாஸ் ஐ வாஸ் வெரி நியூ டு இட். இல்லை நீ என்ன லூஸா, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, அதை நம்ம எதாவது அதை சரியாக கதை கேட்குறதுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணுமா, ரியாக்ட் பண்ணலன்னா தப்பாயிருமா, நிறைய யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ ஐ வாஸ் ஓவர் திங்கிங். அப்போ வேறு எனக்கு ஆங்கிள் ஃப்ராக்சர் வேறு. ஸோ கோவிந்த் அண்ட் பிரேம் சார் 2 பேரும் வீட்டுக்கு வந்து கதை சொன்னாங்க. அண்ட் அப்போவே ஐ வாஸ் லைக், ஓ மை காட், வாட் இஸ் திஸ் ஸ்டோரி. இது ஐ வாஸ் வெரி இமோஷ்னல். ரொம்ப இமோஷ்னலாக இருந்தேன் அந்த திரைப்படத்தில். அந்த அவர் கதை சொல்லும்போதே சேம் டிடி மேம் சொல்கிற மாதிரியே, இந்த கதை இந்த எண்டிங் இப்படி தானா, இது மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டிங்களா, இதுக்கு ஒரு பார்ட் 2 ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் அப்படிலாம் கேட்டு பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஹாப்பி எண்டிங் ஸ்டோரிஸ் மட்டும் தான் பார்ப்பேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் திரைப்படத்துக்கு வந்து பின்னணி குரல் கொடுக்கும்போதே ஐ ஹேட் அ இட் வாஸ் அ வெரி வெரி இமோஷ்னல் மூமெண்ட் ஆல்சோ. த்ரிஷா வந்து அங்கே பாத்ரூமில் அவங்க அழும்போது ஐ க்ரைட் அலாங் வித் ஹர் நிஜமாவே. அண்ட் அதுக்கப்புறம் ஏற்கனவே அவங்க அழ வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அழுது அவங்களுக்கு டப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. மோர் தென் எனிதிங் எல்ஸ், because Govind and Prem sir are the first people I met on with regard to this film. கோவிந்த் வந்து தைக்குடம் பிரிட்ஜ் அப்படிங்கிற அவங்களோட பேண்டுக்கு நிறைய பேர், நாங்கள் இண்டிபெண்ட் மியூசிக் கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ஃபேன்ஸ். அவங்களோட 28 பேர் வருவாங்க. அவங்க வரதே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். 28 பேராக வருவாங்க, 28 பேராக பாடுவாங்க, வாசிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. கோவிந்த் சார் எப்போதும் ஒரு வேஷ்டி சட்டை போட்டு. ஆனால் அவர் நீங்கள் அந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோ என்ட்ரிக்கு ஒரு கிளாப்ஸ், ஹீரோயின் என்ட்ரிக்கு ஒரு கிளாப்ஸ்னால் அது அவரோட வயலின் என்ட்ரிக்கு ஒரு கிளாப்ஸ் வரும் திரைப்படத்தில். அண்ட் ஈச் டைம் ஐ saw it, I felt very proud because I think Prem sir, producer எல்லாருமே they have also set the stage for such a brilliant musician. அவரையுமே அவருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ மேட் அ மீல் அவுட் ஆஃப் இட். அவரோட இசை திறனில் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ். அண்ட் அவருக்கு பாடினத்தில் நான் அவருக்கு இன்னும் பெரிய ஃபேன் ஆனேன். கார்த்திக் நேத்தா அவர்களோட வரிகளும் உமாதேவி அவர்களோட வரிகளும் பாடும்போதும் ஐ வாஸ் லைக், அவங்க அந்த ஸ்டோரியே அந்த வரிகளே சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் தட் ஃபார் மீ வாஸ் அ பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இப்போ கொஞ்சம் என் கணவர் இயக்குனர்லாம் ஆகிட்டாருங்கிறதுனால இந்த காஸ்டிங், இந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே செட்டிங் அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதில் நிறைய விஷயம் இப்போ கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ ரியலைஸ் தட் பிரேம் சருக்கு வந்து ஐ திங்க் half of his battle was won with the casting. He has some of the most fantastic actors on board. அண்ட் பக் சார் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஐம் a huge fan of his work. தேவதர்ஷி மேமோட ஹியூஜ் ஃபேன். ஆடுகளம் சார் அவங்க. அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஐ திங்க் ஃபார் மீ ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் த்ரிஷா அண்ட் விஜய் சேதுபதி சார். ஆனால் அந்த ஒரு சீனில் நீ ஆம்பளை நாட்டுக்கட்டடானா விஜய் சார் வந்து ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுப்பாரு. ஐ மீன் from one artist to another, if you see so much of talent and craft in an artist, and at that point you just want to give him a standing ovation for the kind of performance he brings onto the screen. And for that experience, thank you. And for setting the stage and for extracting all this. இந்த இத்தனை பேர் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறவர் சரியான ஒரு மனுஷனாக இருக்கணும். பிரேம் சருக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு பாடகிக்கு ரீசெண்டாக எப்போ கிடச்சதுன்னு தெரியல. பின்னணி குரலும் கொடுத்து பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நிஜமானே ஒரு ரொம்ப பெரிய பாக்கியம். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இந்த திரைப்படத்தில் இன்னும் ஈக்குவலாக வந்து செம்மையாக பாடியிருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற ஒரு சிங்கர் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இல்லை. பிரதீப் ஆல்சோ, we are all huge fans of his work. So I just want to acknowledge his work as well. மிக்க நன்றி. உங்களோட அத்தனை பேரோட சப்போர்ட்டுக்கும் நன்றி. எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் பொதுவாலாம் யாரையும் அப்படி டீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த யூனிட்டில் அப்படி பழகிட்டோம், அதனால தான் டீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஷூட்டிங் அப்போ வி ஹேட் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்போ எங்களுக்குள்ள. நிஜமாகவே ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு ரியூனியனில் எப்படி எல்லாரும் ஒருத்தர் கலாய்ச்சிட்டு எப்படி ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்களோ அப்படி தான் ஷூட்டிங்கில் இருந்தோம். ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். கூட சக கலைஞர்களையும் டெக்னீஷியன்ஸையும் கலாய்ச்சிட்டு வேலை செஞ்சது. ஐ திங்க் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் டு பிரேம் சார் அண்ட் அவர் கொடுத்த அந்த கம்ஃபர்ட். ஐ திங்க் அதில் தான் எல்லாருமே அவங்களாவே இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 96 லாஸ்ட் மேன்னு நினைக்கிறேன். பிரேம் சார் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு திரைப்படம் இருக்குது, அந்தமான்ஸில் இருந்தீங்க அந்த ஓப்பனிங் சாங் ஷூட்டிங்கில். அதனால் இறைச்சலாக இருந்தது ஃபோன் கூட.
இது நிஜமாவே கால் தானா இல்லை யாராவது கலாய்க்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சது உண்டு. அரைக்குறையாக தான் கேட்டுச்சு. மேடம் இந்த டேட்ஸ் மட்டும் பிளாக் பண்ணுங்கள், நான் நேரில் வந்து கதை சொல்கிறேன், இதுதான் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் கதை சொல்ல வந்தார். ஜென்ரலாக கதை சொல்கிறவங்க ஒரு 1 hour சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நாள் என் குழந்தைக்கு மேத்ஸ் எக்ஸாம், நான் வந்து சொல்லித்தரேன், ஒரு அங்கிள் வந்திருக்காரு கதை சொல்ல, 1 hourல வந்துடுறேன் பாப்பான்னு சொல்லிவிட்டு நான் கீழே வந்தேன். கதை சொல்ல ஆரம்பித்தார். அது ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போமா சார், 7:30 9:30 ஆச்சு. பயங்கர இன்வால்வ் ஆகி கதை கேட்டுட்ருக்கேன். 9:30க்கு இன்டர்வல் பிளாக். இதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டீங்க மேம் அப்படின்னாங்க. ஓகே சார், ஸோ நீங்கள் டேட்ஸ் எல்லாம் பேசிக்கிங்க, மேனேஜரை பேச சொன்னேன். சார் மிச்ச கதை அப்படின்னு. இல்லை இப்போ 9:30 ஆச்சு மேம். இல்லை பரவாயில்ல சார் நீங்கள் சொல்லுங்கள். மேலேருந்து என் பொண்ணு ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, மம்மி யூ கம் யூ டீச் மீ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ட்டு. நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இல்லை சார் நீங்கள் எனக்கு மொத்த கதையும் சொல்லுங்கள். இல்லை அந்த போர்ஷனில் நீங்கள் வர மாட்டீங்க. இல்லை எனக்கு மொத்த கதையும் தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கதை சொல்லி முடிக்கும். ஒரு 11 இருக்கும். இல்லை சார் ஒரு 11 இருக்கும். முடிக்கிறாரு. அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்து இங்கே வந்து அப்படியே சோக் பண்ணிட்டு நிற்குது. ஒன்று நான் கேட்குறேன், அப்போது இந்த கதை இப்படி தான் முடியுமா சார்? ஆமாம் மேம். வேறு முடிவே இல்லையா சார்? இல்லை இப்படி தான் முடியுமா? ஆமாம். அழ ஆரம்பிச்சது தான். பிரேம் சார் கொஞ்சம் பயந்துட்டாரு. மேடம் 11 மணி ஆகுது, நான் கிளம்புறேன் மேடம். இல்லை நீங்கள் சேத்தன் மீட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு மீட் பண்ண வச்சேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 96. உண்மையிலேயே ஒரு கதை கேட்டு அழுததை நான் முதல்ல ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி ஃபார் 96. கதை கேட்டப்போவே அழுதா அப்போ படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஸோ இட்ஸ் உண்மையிலேயே அ விஷுவல் ட்ரீட் அண்ட் இமோஷ்னல் ட்ரீட். இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு மெம்பரும் இந்த திரைப்படத்தில் 100% கொடுத்துருக்காங்க. மோர் தென் 100%னே சொல்லும். விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் வெரைட்டியாக அவர் கொடுத்துட்டே இருக்காரு. இட்ஸ் நமக்கெலாம் ஒரு பயங்கர ட்ரீட் தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் என்னுடைய ஒப்பீனியனில் ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வந்து த்ரிஷாவுடைய பெஸ்ட். நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தில் நான் அவங்கள ரசித்த மாதிரி வினோத் ப்ரோ எங்கள் வினோத் ப்ரோ சொல்கிறோம் லவ் பண்ணுறாங்க ட்ரிஷாவை, நானும் ட்ரிஷாவை லவ் பண்ணுறேன் இந்த படத்தில். எவ்ரி கேர்ள் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர். அவங்க மட்டும் இல்லை, கௌரியும். த்ரிஷா எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து ஷீஸ் பெர்ஃபார்ம். ஐ திங்க் அந்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சார். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குழந்தை சைல்டு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க. ஆதிய சைல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாமான்னு தெரில. ஓகே, அப்போது சைல்டாக இருந்தால் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ குழந்தைங்க கிட்டேயும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சு அவங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் எங்களுக்கும் இஃப் யூ ஸோ ஒர்க் பண்ணது என்னமோ ஒரு 7 or 8 days தான். பட் ரொம்ப பெரிய அசோசியேஷன் மாதிரி இருக்குது. இந்த அசோசியேஷன் இஸ் ஸோ மீனிங்ஃபுல் டு மீ. எப்படின்னா, நான் வந்து ஒரு மாலுக்கு போகிறோம் இல்லை ஒரு தியேட்டருக்கு போகிறோம், யாராவது ஃபோட்டோ கேட்டாங்கன்னா பாப்பா கொஞ்சம் தள்ளி நெல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோட்டோ கொடுப்பேன். இட்ஸ் ஆல்வேஸ் குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ண நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். சைல்ட் ஹேஸ் டு ஹேவ் ஹர் ஓன் பாத் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் விலக்கி தான் எப்போவுமே வச்சுருந்துருக்கேன். பட் நானே வந்து சார் கிட்ட, சார் என் பொண்ணு இருக்கா லுக்க லைக் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, வை டோன்ட் யூ யூஸ் சார் அப்படின்னு கேட்குறேன்னா அந்த அளவுக்கு ஐ வாஸ் இன்வால்வ் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி மீனிங்ஃபுல் மூவி. இட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்ட். இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த வரலாற்றிலேயே இது வந்து ஒரு உண்மையிலேயே இட்ஸ் அ மைல் ஸ்டோன். 96 இஸ் எவ்ரிபடிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வி ஃபீல் நாஸ்டால்ஜிக். அது ரிகலெக்ட் பண்ண வச்சதுக்கு ஐ ஷுட் ஒன்லி தேங்க்யூ சார் இந்த படம் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா எழுதியிருக்கேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். நீ ஃபுல்லாக படிச்சுட்டு நீ சொல்லு எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிச்சுட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஆனால் ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்து கணத்துலையும் சரி, பசங்க சரி, அவன் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும், அவன் சினிமாட்டோகிராஃபி பண்ண எல்லா படத்துலையுமே பிரேம் வந்து சினிமாட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, கோ டைரக்டர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருது, அதில் ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமா அப்படி யோசிக்கிறாரு. இது மோஸ்ட் ஆஃப் த நல்ல சினிமாட்டோகிராஃபர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று பண்ணுறது வந்து பிரேம்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வந்து எழுதுறது. கவிதைகள் எழுதுவான், சிறுகதைகள் எழுதுவான். இந்த படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவன் ஊரை விட்டு போயிடறாங்கல்ல, அப்போது ஒரே ஒரு லைனில் வந்து சூர்யா கேரக்டர் சொல்லும், அவங்க அப்பாவுக்கு வந்து கடன் தொல்லை இருந்தது, அதனால் வீட்டை விற்றுட்டு இங்கே இருக்க முடியாததுனால யார்கிட்டையும் சொல்லாமல் நைட்டோட நைட்டாக கிளம்பிட்டாங்கன்னு.
அது படத்தில் ஒரு லைன் தான் வரும். பட் அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 8 பக்கத்துக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தான். அது ரொம்ப விஷுவலாகவும் இருக்கும், அதே சேம் டைம் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரைட்டர் அவன் இந்த மாதிரி கதை எழுதுனதில் ஆச்சரியம் இல்லை எனக்கு. ஆனால் அது படமாக வர்றதுக்கு வந்து இது ஒருவேளை விஜய் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கு விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், விஜய் சேதுபதிக்கு. இந்த கதையை எனக்கு தெரிஞ்ச பிரேம் வந்து நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி மாறி அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ப்ரொடியூசர் தான். அது நந்தகோபால் சார்கிட்ட சொல்லி அது சொன்ன உடனே வந்து இது யார் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை ஃபீல் பண்ணி கதை கேட்ட அடுத்த செகண்ட் முடிக்கும் பொழுது ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்தை இந்த லெவலுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தேங்க்ஸ். இந்த படத்தில் இந்த கதையில் இந்த கேரக்டர் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் எடுத்துக்கிறேன் இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, படம் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஷூட்டிங்கில் பண்ணியிருக்கோம், அப்புறம் டப்பிங், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தானே, அதனால் எவ்ரி ஸ்டேஜஸ் வந்து என்ன மாதிரி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் படம் பார்த்துட்டு அழக்கூடாது கண்ணெல்லாம் கலங்கி தரையாக வந்துட்டுருக்கு, இருந்தாலும் அழக்கூடாதுன்னு அப்படியே அடக்கி வைக்க கடைசி அந்த சூக்கேஸை மூடுற ஷாட்டில் குபீர்னு அது அந்த எந்த படத்துலையும் நான் அனுபவிச்சதில்லை. இன்னும் நான் வந்து அந்தளவுக்கு அழக்கூடிய ஆளானமே எனக்கு தெரியல. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாலாஜி கூட கேட்டப்பல ஏன் அழுதம், ஏதாவது ஸ்கூல் லவ் எதாவது ஞாபகப்படுத்திச்சுன்னா அது கிடையாது. அங்கே ராம்கிற ஒருத்தன் வந்து அந்த டைலாக்கு எல்லாருமே தெரிஞ்ச டைலாக்கு, நீ எங்கே இருக்க கிளம்பிட்டியா அப்படின்னா, இல்லை நான் அதே இடத்துல தான் இருக்கேன், என்னை விட்டுட்டு போன அதே இடத்துல தான் நான் இருக்கேன். அதுதான் ஃபைனல்லையுமே நடக்குது, அதுதான் கிளைமேக்ஸும் கூட. இப்போவும் அவள் தான் விட்டுட்டு போகிறான், அவன் அதே இடத்துல தான் இருக்கான். அதில் ஒரு நிஜம் இருக்குல்ல, அதில் இந்த நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியரு இல்லை லவ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு நெகட்டிவாக போகும்பொழுது லிவ் இட் மச்சான், க்ரோ மூவ் ஆன், ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டு ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மூவ் ஆகி போயிடும். பட் அந்த ராம் கேரக்டர் மூவ் ஆகல. அந்த ராம் கேரக்டர் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், ஆனால் இந்த லைஃப் வந்து நம்மளை துரத்தி விட்டுரும், ஓடுன்னு. ஸோ இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்கிற படத்தை பார்த்ததுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் பிளஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் தட். இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும். இந்த டீமில் தான் எல்லாருமே அதாவது சில மேட்ச் பார்த்திங்கன்னா டோனி மட்டும் நின்று விளையாடி ஜெயிக்க வைப்பார், இல்லை சச்சின் மட்டும் நின்று ஜெயிக்க வைப்பாங்க. ஆனால் சில மேட்ச் இப்போ வேர்ல்டு கப்லலாம் பார்த்திங்கன்னா ஓப்பனர்ஸ்லேருந்து இறங்கி அடித்து பவுலிங் பண்ணி ஸ்பீல் பண்ணி கடைசியாக டோனி வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டில் 6 அடித்து மேட்ச்சை வின் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா 2 பேர், கோபி பிரசன்னா இந்த படத்தோட போஸ்டர் டிசைன் பண்ண டிசைனர், அவரோட ஒர்க் எல்லா படத்துலையுமே சூப்பராக இருக்கும், இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷல். அவரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம், அவர் ஊரில் இல்லை. அதே மாதிரி கார்த்திக் நேத்தா, காதலே தனிப்பெரும் துணையே, அது அந்த வார்த்தை ஜாலம் இருக்குல்ல, அது இது வரைக்கும் காதலை வந்து அந்த இடத்துல யாரும் வைக்கணும்னு ஆசைப்படுவோம், அந்த வார்த்தை கிடைக்காது. ஆனால் அந்த இடத்துல காதலை கொண்டு போய் வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து கார்த்திக் நேத்தால வாய்ப்பு, அதனால தான் வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நந்தகோபால் சாரும் சரி, பிரேமும் சரி, தேங்க்ஸ் டு தம், தேங்க்ஸ். அண்டு ஆப்வியஸ்லி உங்களை பற்றி சொல்லவே வேணாம், எல்லா நல்ல படங்களையும் ஆளாக தூக்கி விடுறது நீங்கள் தான். அதுவும் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க, அது உங்கள் கடமை.
அதில் என்ன பெருமை. நன்றி, வணக்கம். ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் படங்களை பற்றின லேட்டஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸுடைய ஈவெண்ட்ஸ், கேலரிஸ், அதுக்கப்புறம் காசிப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.